சிவகாசி பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சம்பவ இடத்தில் உள்ள நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், பட்டாசு கிடங்கு விபத்தில் காயமடைந்தவர்கள் நிலை எப்படி இருக்கிறது தற்போது? திகாம இருக்கக்கூடிய பகுதி தான் விபத்து நடந்த பகுதி. இந்த இடத்துல தான் சம்பவ இடத்துல விபத்தில் காயமடைஞ்சவங்க 10க்கும் மேற்பட்ட காயமடைஞ்சிருக்கிறதாகவும் அவங்களுக்கு தற்பொழுது மதுரையில் கூட ஒரு உயர் சிகிச்சைக்காக அவர் மதுரைக்கு ஒருத்தர் அழைத்து செல்லப்பட்டிருக்கார். ஜானகிராம்ங்கிற ஒரு நபர். அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5 பெண்கள், ஒரு 3 ஆண்கள் என 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் கவலைக்கிடமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கான சிகிச்சை என்பது கூடுதல் அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்க்கும்போது நேரடியாக பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு சேதம், ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தற்பொழுதும் தீயணைப்புத்துறையினர் இந்த தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சம்பவ இடங்களில் அதே உயரதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது அந்த சம்பவத்தில் வந்து பார்வையிட்டு இருக்காரு, அந்த ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த விபத்துக்கான பின்னணி என்ன எதனால் இந்த விபத்து நடந்தது, வேறு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். அதே போல இந்த பகுதியில் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்தில் பார்வையிட்டு இருக்காங்க. தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களும் பார்வையிட்டு தான் தொடர்ச்சி அந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இங்கே இருக்க பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அவங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக துரிதமாக எடுத்துட்டு வருவதாகவும், அதாவது மாவட்ட நிர்வாக தரப்பில் அந்த காயம்பட்டவங்களுக்கான சிகிச்சை அளிக்கிறதும் உடனடியாக கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த பின்னணி என்ன, எதற்காக தொடர்ச்சியாக இந்த விபத்துகள் என்பது சிவகாசியை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அதே போல எவ்வளவு லாபம் இருக்கிறதோ, அதே போல மற்றொரு பக்கம் இழப்பும் என்பதும் உயிரிழப்பு என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த உயிரிழப்பு காரணம் என்ன, இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, ஏன் தொடர்ச்சியாக இந்த வெடிமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சரியாக செயல்பட்டு இருக்காங்க என்பது குறித்தும் தொடர்ந்து கேள்விகள் எழுந்து வருகிறது. எனவே இது குறித்து சரியான ஒரு நடவடிக்கை வேண்டும். ஏனென்றால் இதற்காக ஒரு சிறப்பு மருத்துவமனை என்று ஏற்கனவே தீக்காய பிரிவுக்கு என்று தனியாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் போதுமானதாக இருப்பது என்பது குறித்து தெரிய வேண்டும். அதே போல மாவட்ட ஆட்சியர் இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு சார், வணக்கம் சார். இந்த இதுல தொடர்ச்சி இந்த விபத்து நடக்குதுக்கு என்ன காரணம் சார்? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சார், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தா சொல்லுங்க சார். எந்த அளவுக்கு காயப்பட்டவங்களுக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது? No, we are treating it in the government hospital. There are 8 people who have been admitted and 4 have been because of suffocation they have died. Because of நீங்க பார்த்திருப்பீங்க அந்த fumes இருக்கு இல்லையா, because of excess fumes which has come. It is not because of the blast. But அந்த access நுடைய entrance path வந்து it was அந்த கடையினுடைய எக்ஸிட்டும் அந்த entrance and exit to the scans ரெண்டு ஒண்ணுங்கிறதுனால they were not able to come outside the building. So because of the suffocation they have died. So we are looking into all those matters. இப்போ இவங்களுக்கு இந்த விபத்து நடக்கும் போது தான் அந்த விபத்து, அதாவது தீபாவளி முன்னிட்டு தான் அந்த மாதிரியான ஆய்வுகள் நடத்தப்படுதா, இல்ல முன்னாடியே அந்த ஆய்வுகள் நடத்தப்படாது சார்? கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் தான் we had a training related to chemical disaster வந்ததுன்னா how to react ன்னு சொல்லி ஒரு sensitization program வந்து அரக்கோணம் NDRF டீமோட we had it just now in the morning 11:30. But however we have to sensitize all the people. எல்லாருமே வந்து everybody should realize that this should not happen. அப்படி இருந்தா தான் வரும். So this is an unfortunate accident where it has happened. இப்போ காயம்பட்டவங்க எங்கெல்லாம் சார் சிகிச்சை அளிக்கப்படுது? இப்போ இல்லை, ஜிஹெச்லேயே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் இந்த டூயிங். சார், இப்போ மதுரையில் காயம்பட்டவங்களுக்கு மதுரையும் கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒரு சிலர் வந்து தே ஹவர் ரெக்யூப்டு, பட் ஹவர் பிரீத்திங் ஃபெசிலிட்டிக்காக தே ஹவ் டேக்கன் டு தி மதுரை. உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை இப்போ 8 வரைக்கும் ஆயிருக்கு அப்படிங்காங்க. அதிகபட்சம் காயம் எத்தனை பேர் சார் பட்டிருக்காங்க அதில் அவங்களுக்கான? இல்லை, அதுதான் சொல்கிறேன், இந்த ஃபிசிக்கலாக காயம் கிடையாது. தே ஆர் நாட் ஏபிள் டு பிரீத். சஃபகேஷன் வந்து ஒரு ஃபியூம்ஸ்னால தே ஆர் நாட் ஏபிள் டு பிரீத். அதனால் இப்போ மூச்சு விட முடியாத, மூச்சு திணறனால எல்லாமே அஃபெக்ட் ஆனவங்க தான். அதில் 22 பேரில் அவுட் ஆஃப் திஸ் 8 people have died. They were not able to restore. மற்றவங்களாம் they have gone. இந்த விபத்து குறித்து விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, இனிமேட்டு தான் will inquire into these details and let you know. நன்றி சார். அதாவது தற்பொழுது சிவகாசியில் விபத்து நடந்த இடத்தில் தான் இருக்கிறோம். தற்பொழுது இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர், அதுபோல காவல்துறை உயர் அதிகாரிகளும் பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் விபத்தில் காயம்பட்டவர்களை தாண்டி மூச்சு அடைத்து, அதாவது இந்த புகையின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால் உயிரிழந்தவர்களும், அந்த நேரத்தில் சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே அதனால் உயிரிழந்தவர்களும் அதிகம். அதே போல காயம்பட்டவர்களுக்கான சிகிச்சையும் தற்பொழுது அரசு மருத்துவமனையிலும் அதே போல ஒரு தனியார் மருத்துவமனையிலும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தீ அணைக்கும் பணி, அதாவது உள்ளே இன்னும் பெரிய அளவில் தீ எரிந்து கொண்டிருக்கிறதா, அணையாமல் இருக்கிறதா என்பது குறித்து அங்கும் தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த தீ அணைக்கும் பணியில் காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பொதுமக்கள் எந்த வகையிலும் உள்ளே புகாதவர், இந்த பகுதியில் வந்து விடாத அளவிற்கு பேரிகார்டுகள் அமைத்து மக்கள் பொதுமக்களால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களையும் ஒரு தனித்து பிரித்து வைப்பதற்காக பேரிகார்டுகள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் 2க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வாகனங்கள் நின்று தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. மொத்தமாக 4 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. ரத்திகா. நாகராஜன், இந்த விபத்து தொடர்பாக பட்டாசாலை உரிமையாளர் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா?
அதாவது இது குறித்து இந்த பட்டாசு ஆலை உரிமையாளரை தொடர்பு அவர் பேசி வருகிறார்கள். இதற்கு பின்னணி என்ன, ஏனென்றால் இது அஜாக்கிரதையின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விபத்தாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது பொறுத்த வரைக்கும் அதாவது சரியான சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் உள்ளே தற்பொழுது அங்கு தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வேறு எந்த வகையிலும் ஒரு பிரச்சனை ஏற்படாதவருக்கு காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் இங்கே அதாவது எந்த வகையிலும் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பொதுமக்களை அனுமதிக்கவில்லை. அதே போல கயிறு கட்டி மற்ற பொதுமக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போல காவல்துறையினர் நம்ம அனுமதிப்பதில்லை. அதாவது எந்த வகையிலும் மற்றவர்கள் பாதிப்பு ஏற்படாதவர்கள் மற்றவர்களுக்கு அனுமதிப்பதில்லை. ஏன்னா அந்த சூழ்நிலையில் தான், ஏன்னா வேறு எந்த வகையிலும் ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக அனுமதிக்கிறார்கள். சார் தற்பொழுது ரத்திகா, தற்பொழுதும் தீயணைப்புத்துறையினர் சார்பில் இப்போ தீ அணைக்கும் பணி நடைபெற்று வருவதால் எந்த வகையிலும் மற்ற பாதிப்பு, அதாவது மற்ற வேடிக்கை பார்ப்பதால் கூட மற்றவர்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது காவல்துறையினர் யாரையும் அனுமதிக்கவில்லை. அதே போல பத்திரிகையாளரும் அருகில் சென்று ஏதேனும் காயம் ஏற்படக்கூடாது என்பதற்காக உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. லத்திகா.